ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட் பிலிம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு விஷயம் நம்மள மண்டைய பிச்சுக்க வைக்கணும். எங்க இருந்து ஸ்டோரியை எழுத ஸ்டார்ட் பண்றது? இந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அதுக்கு தான் ஐ ஹேவ் a solution for you. Day 1 of 10 days ஷார்ட் பிலிம் மேக்கிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோரி ஐடியா. ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப அந்தாதுன் படத்துல இருந்து ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஹீரோ ஒருத்தரோட வீட்டுக்கு மியூசிக் பண்ணலாம்னு போயிருப்பாரு. போய் பார்த்தா அவர் எங்க செத்து கிடப்பாரு. சோ இத வச்சு எனக்கு ஒரு ஒன்லைனர் தோணுச்சு. அது என்னன்னா, ரெண்டு பேரு ஒருத்தனை கொல்லலான்னு போறானுங்க, ஆனா அவன் ஆல்ரெடி செத்து கிடக்கான். அப்படிங்கறத வச்சுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் துரோகனை நான் எடுத்தேன். அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தையோ இல்ல ஒரு சீனையோ எடுத்து அதையே ஒரு கதை கருவா வச்சு அதை நமக்கு ஏத்த மாதிரி எடுக்க போறோம். இது காப்பி அடிக்கிறது இல்ல. இன்னரித்தோ அவர் பார்த்த படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பெஸ்டா அமரஸ் பெருஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இங்க வெற்றிமாறன் ஆடுகளம்ங்கிற ஒரு படம் எடுத்து நேஷனல் அவார்டு வாங்குறாரு. இது நமக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்ல இருந்தே அவங்களோட இனிஷியல் டேஸ்ல இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க படங்கள் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தையோ சீனையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை உங்க விஷன்ல எடுக்கும்போது ஒரிஜினாலிட்டி கிரியேட் ஆகுது. சோ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் a scene then write a story according to the genre you like.